ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை ஸ்டைலில் மாங்காய் போட்ட மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நெத்திலி மீனை மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. மாங்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கடலெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 5-6 பல்லை பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் ஒரு 2 நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தாலும் 2 கைப்பிடி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போது நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். தக்காளி 2 பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. நல்லா குழஞ்சி வெந்து வரணுங்க. அதுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கணுங்க. எப்பயுமே மிளகாய் பொடி சேர்த்தோம்னாவே தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. எப்பயுமே சென்னை சைடு பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு நல்லா கருத்து போன புளி இருக்குல்ல, பழைய புளி, அதை போட்டு வச்சாதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி அதை தேடி வாங்குவாங்க. புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் ஊற வச்சுருக்கோம். அதை கரைச்சி புளி கரைச்சலை உள்ளே சேர்த்துக்கலாங்க. நல்லா வடிச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் நல்லா கலரி விடணுங்க. இந்த பதத்தில் இருக்கும். காரம் தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கணுங்க. நான் நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். மாங்காய் ஒரு மாங்காவை கொஞ்சம் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். புளி குறைவாகவே இருந்தால் மாங்காய் இருக்கு இல்லையா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்டி போடவே கூடாதுங்க. மாங்காய் உள்ளே போட்டதுக்கப்புறம் மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம சும்மா கையால் ஆட்டி விட்டாலே போதும். அடுப்பை சிம்மில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதுங்க. நல்லா வெந்து வந்துருங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலைல எல்லார் வீட்லேயும் மீன் குழம்பும் இட்லியும் தாங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.